ஆனால் இவருடைய படங்கள்ல வந்து அதுக்கு அப்படியே நேர்மாறா அவங்களுடைய பிரச்சனை என்ன சிக்கல், அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா விட்டுக்கிட்டு அடின்னு வடிவேலு அவர்கள் வந்து கோவை சரளா அடிக்கிற போர்ஷன்ஸ்லாம் ஒரு படத்தில் தான் வரும். அன்னைக்கு காலகட்டங்களில் இதெல்லாம் எப்படி பார்க்கப்பட்டது, வரவேற்பு எப்படி இருந்துச்சு சார்? அதைத்தான் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறது, ஒரு மருந்தை வந்து எப்படி சக்கரை தடவி கொடுப்பாங்கல்ல, ஓகே, அது மாதிரி காமெடிங்கிற விஷயத்த சொல்லுவார். நீங்கள் ஒரு ஒரு ஆணை ஒரு பெண் வந்து நேரடியாக அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வடிவேலும் கோவை சரளாவும் செய்யாமல் வேற ஒருத்தவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அந்த காட்சி எடுபட்டுருக்காது. சென்சிட்டிவாக போயிடும். அதை என்ன பண்ணுறாருன்னா காமெடி ஆக்குறாரு. காமெடியாகவே ஒரு விஷயங்களை கடத்துறாரு மக்கள் வந்து. அதை சிரிச்சுட்டு போயிடுவான். அப்படி மனசுக்குள்ள பதிஞ்சிடும் ஒன்றுக்கு. அப்போ சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் சொல்லிடலாம் ஒரு மனிதனை. நீங்கள் கோபம் ஒருத்தனை சொல்கிறதுக்கும் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து ஏங்க வாடா அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றதுக்கும் வாடான்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த யுக்தியை கையாளுறாரு. ஒரு ஆணுக்கு பெண் சமம், ஆண் தான் அடிப்பானா, பெண் அடிக்கக்கூடாதா, பெண் அடிக்கிற மாதிரி காட்சி வைக்கிறேன்டா அப்படின்னு வச்சுட்டு அதை காமெடியாக மாற்றுறாரு. ஓகே, அதை வந்து ஒரு பெரிய ஒரு அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 90 காலகட்டங்கள்லாம் ஆணாதிக்க மனப்பான்மை இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ உச்சத்தில் இருந்துச்சு. அதை வந்து கடத்தினது வந்து கோவை சரளா அந்த படத்தில் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இந்த பாரு, நானும் வேலைக்கு போகிறேன், நீ நான் ஈக்குவல், எனக்கு தாலி கட்டுறதுக்காக ஒரு 20 ரூபா, இனி வந்து வீட்டை பார்த்துக்கிட்டதுக்காக ஒரு 20 ரூபா, சாப்பிட்டு பேசாமல் ஓரமாக உட்காரு அப்படின்னு ஒரு வசனத்தை போல்டாக வச்சுருப்பார்.